ஹலோ கைஸ், ஸோ நம்ம இன்னைக்கு திப்ளி பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம கிச்சனில் நிறைய டைப் ஆஃப் ஸ்பைசஸ் இருக்கும், ஏலக்காய், லவங்கம். ஆனால் இந்த திப்ளி மட்டும் சம்டைம் மிஸ் ஆகும். ஒரு சில வீட்டில் இன்னுமே வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கான ஹிஸ்ட்ரி இருக்குங்க இதுக்கு. நம்ம இந்தியாவிலேருந்து பயங்கரமாக எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. சித்தா, ஆயுர்வேதா இது எல்லாத்துலேயுமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்பைஸுங்க இது. ஸோ இது வந்து பைப்பர் லாங்கம் அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக் நேம் சொல்லுவாங்க. இதுலேயே வந்து ஒயிட் கலரும் இருக்குது, பிளாக் கலரும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேர் பிளாக் லாங் பெப்பர். ஓகேங்களா, இது வந்து இப்போ வளைக்கும் போது லைக் வென் இட் க்ரோஸ் இட் வில் பி ஒயிட். ஓகேங்களா, கொஞ்சம் காஞ்சோனே அது வந்து பிளாக் ஆகிடும். இதே ஒயிட்டுங்கிற போது இது மாதிரி தான் இருக்கும், பட் காஞ்சோனே அது கருப்பாக மாறாது. அது எப்படி இருக்கும் வந்து லைட் ப்ரௌனாக இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவுமே இல்லை. ரெண்டு வெரைட்டி தான். ஸோ அதே மாதிரி இதோட தமிழ் பேர் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம், திப்பிலி. இதுலேயே வேறு ஏதாவது மலையாளத்தை பார்த்தீங்கன்னா மலையாளத்தையும் திப்பிலின்னு தான் கூப்பிடுவாங்க. அதான் ஏன்னா அங்கேயும் இங்கேயும் தான் ரொம்ப ஃபேமஸ். சவுத் ஆஃப் இந்தியாவில் தான் இது ரொம்ப ஃபேமஸ். ரெண்டாவது ஸ்ரீலங்காலையும் இது ரொம்ப ஈஸியாக முளைக்கக்கூடியது. ஸோ அதை தாண்டி வேறு எங்கேயாவது இருக்கா இதோட ஆரிஜன்? ஸோ இது ஆரிஜன் இந்தியான்னு தெரியும். ஸோ இதை தாண்டி நிறைய இடத்த கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தோனேஷியா, மலேசியா, ஸோ இங்கெல்லாம் கூட இது இப்போ பாப்புலராக ரொம்ப வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ இது இன்டோரா அவுட்டோரான்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா இது வந்து இன்டோர்லையும் க்ரோ பண்ணலாம், பட் இது பெஸ்ட்டு வந்து அவுட்டோர் தாங்க. இது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பயங்கரமாக கிளைம் பண்ணக்கூடியது. இது ஒரு கிளைம்பர். ஓகேங்களா, நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா இதை வச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க, அது பாட்டுக்கு அப்படியே மரத்தை பிடிச்சி மேலே ஏறிட்டே இருக்குங்க. அது மாதிரி இதுக்கு வந்து பிரைட்டான சன்லைட் வேணும், இதுக்கு சப்போர்ட்டும் இருக்கணும். முக்கியமாக நீங்கள் பால்கனியில் வைக்கலாம், டெரஸ் கார்டனில் வைக்கலாம். ஸோ இது எல்லாமே பர்ஃபெக்ட். இதுக்கு ஒரு 4 to 6 ஹவர்ஸ் சன்லைட் இருந்தால் போதும். ரொம்ப ஹார்ஷ் சன்லைட்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மாய்ஸ்டாகவும் இருக்கணும். இதுக்கு முக்கியமே பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 50% இருக்கணும். அப்புறம் நீங்கள் வந்து நம்ம வர்மி கம்போஸ்ட்டு, கொக்கோ பிட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஏன் ரெட் சாயில்னா அப்படின்னா தான் ஆர்கானிக் ரிச்சான ரெட் சாயில் இருக்கும். ஸோ இது எப்படிப்பட்ட வாட்டர் டெய்லி ஊற்றணுமான்னு கேட்டிங்க, இல்லை இது மாய்ஸ்டாக இருக்கணும், பட் சேம் டைம் டெய்லியில் ஊற்றவேனா, நம்ம 4 days once 5 days once ஊற்றினா போதும். ஸோ இது எப்படிப்பட்ட பாட்டில் வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 18 inch பாட்டில் 24 inch பாட்டில் வச்சுக்கலாம். பிவிசி பாட்டே போதுமானது. இதுக்கு ரொம்பலாம் வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்ல. இது ஜஸ்ட் ஒரு ட்ரீ கீழே நீங்கள் டேரெக்டாக வச்சாலே அதை பாட்டுக்கு ஏறிட்டே போயிட்டுருக்கோம். இது ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோயிங்க, நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இது ஒரு 30 to 45 daysலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அடி 2 அடிலாம் மேலே ஏறிடும். ஸோ புதுசாக நீங்கள் இப்போ வந்து ப்ரொபகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றுமே ரொம்ப ஈஸி. நீங்கள் இதை ஒன்று வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 150-100 rupees தான் அது விலை இருக்கும். நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா இது க்ரோவாக நீங்கள் ஸ்டெம்மை கட் பண்ணி அப்படியே ஃபஸ்ட்டு வாட்டரில் வந்து டிப் பண்ணி வச்சிடணும். வாட்டரில் டிப் பண்ணி வச்சு ஒரு 1 or 2 days கழிச்சு பார்த்தீங்கன்னா லைட்டாக ரூட்ஸ் விட ஆரம்பிச்சிடும். ஸோ அது குட்டுன்னு அர்த்தம். சம்டைம்ஸ் ரூட்டே விடாமல் அழுகல் மாதிரி இருக்கும், அழுகி போயிருக்கும், நீங்கள் தப்பாக கட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ரொம்ப சின்ன எண்டை கட் பண்ணிங்கன்னா அப்படி வராது. கொஞ்சம் நல்லா இருக்க ஸ்டெம் பார்த்து கட் பண்ண அட்லீஸ்ட் ஒரு 1.5 அடி 1 அடி அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணணும். நம்ம வெத்தலையெல்லாம் பண்ணுவோம் அதே மாதிரி தான். ஸோ ஒன்ஸ் அந்த ரூட்ஸ் விட ஆரம்பிச்சிருச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல். ஸோ 10ல் ஒரு 9 ரூட் விட்டுருங்க, 1 மட்டும் இது மாதிரி அடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு திப்ளி செடி வாங்கி ஒரு 2-3 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஓவர் ஆனோடனே அதிலே வந்து ஒரு 100 கட்டிங் போட்டு ஒரு 100 பாட்டிலுக்குள்ளே நீங்கள் தண்ணியில் ரப்பிட்டீங்க அப்படின்னா அந்த 100மே குட்டி குட்டி செடியாக மாறிடும், ரூட் விட்டுரும். ஸோ ஒரு 10 or 15 days கழிச்சு நீங்கள் வந்து ஒரு குட்டி 5 inch பாட்டில் 5 inch பாட் போதும், குட்டி பாட்டுக்குள்ளே அழகாக நீட்டாக நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா நீங்கள் அதை திரும்பி ரீசேல் பண்ணலாம். எவ்வளோ ரூபாய்க்கு போகும்? ஒரு 50 or 100 கூட நீங்கள் போய்க்கலாம். ஏன்னா சின்ன செடி தானே, ஒரு 80 கூட நீங்கள் விற்றுக்கலாம். இதில் வந்து வேறு மாதிரி எப்படியாவது காசு பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிறைய விதமாக காசு பார்க்கலாம். இதில் முக்கியமான விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்தளவுக்கு வந்து நமக்கு அந்த பூச்சிலாம் வராது. பூச்சிலாம் பாதிக்கிறது ரொம்ப ரேர் தான். அதில் இதோட லீவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே நல்லா க்ரீனிஷாக அப்படியே பலன்னு இருக்குங்க. இதுக்கு முக்கியமே பார்த்தீங்கன்னா அந்த மாய்ஸ்ட் டெம்பரேச்சர் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வளர்த்தி ரொம்ப அதிகமாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வர்மி கம்போஸ்ட் டாப் அப் பண்ணுங்கள், அதுவே போதும். ஜஸ்ட் இன் கேஸ் ஏதாவது இந்த ஸ்பைடர் மாதிரி குட்டி குட்டி ஸ்பைடர் மைட் மாதிரி நிறைய வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த நீம் ஆயில் வந்து வாட்டரில் சேர்த்தோன்னா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ இது ஹார்வெஸ்டிங் பீரியட். இப்போ நீங்கள் வேறு எது மாதிரி காசு பார்க்கணுன்ட்டு நிறையா பெரிய நிலம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும். இது நியூ க்ரோவர்ஸ்க்கு மட்டும்தான் எப்படி பண்ணன்னு தெரியாது. ஒரு சின்ன இடம் இருக்குது, ஒரு 10 cent இடம் இருக்குது, ஐ மீன் ஒரு 2 ground இடம் இருக்குது, நான் வந்து இதில் வந்து அறுவடை பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக அறுவடை பண்ணலாம்.
என்னைக்குமே வந்து திப்பிலிக்கு டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்குது இன்றைக்கி. இன்னுமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஜஸ்ட் நார்மல் திப்பிலி சர்ச் பண்ணிங்கன்னா 100 கிராம் திப்பிலி பார்த்தீங்கன்னா 150 ரூபா 100 அது மாதிரி போடுவாங்க. இதே நீங்கள் தோட்டத்து ஃபோட்டோலாம் எடுத்து நான் வீட்டிலே பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போட ஆரம்பிச்சிங்கன்னா 1 கேஜி 1 கேஜிங்கிற பாருங்கள் 100 கிராம் 300 ரூபா வரைக்கும் கூட போகும். ஏன்னா இது வந்து ரொம்ப பியூர் ஆர்கானிக். ஸோ இதுதாங்க இதோட முக்கியமான யூசஸ். ட்ரை திப்பிலி நான் காமிச்சால அந்த குட்டி குட்டி காய் இது எல்லாமே கேஷ் கிராப்புங்க. ஸோ இதோட மெடிக்கல் யூசஸ் நம்ம நிறையா பார்த்துட்டோம். திப்பிலி பெனிஃபிட்ஸ்ன்னு போட்டால் இல்லாதே இல்லை. ஆன்லைனில் எல்லாமே இருக்கும். குக்கிங்கில் கூட அந்த காலத்தை யூஸ் பண்ணால் இப்போ யாரும் அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. பட் ரசத்துக்கு இன்னமே யூஸ் பண்ணிருக்காங்க 90% கேரளா அண்ட் ஒரு சில தமிழ்நாடு வில்லேஜஸில். ஆல்ரெடி